நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தான் தேர்தல். ஆனா இதுக்குள்ளேயே முன்னிலை விவரங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. யார் இந்த தேர்தலில் முன்னிலை அப்படின்னா, இப்போதைக்கு கோவை தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை வைக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில திமுக முன்னிலை வைக்குது, ஓட்டப்பிராடத்தில் அமமுக முன்னிலை வைக்குது, பெண்ணாகரத்தில் தாவேக்கா முன்னிலை வைக்குது. ஓட்டே பதிவாகலை. எப்படி முன்னிலைன்னு பார்க்குறீங்களா? முன்னிலை ஓட்டில் இல்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதில்ல. செந்தில் பாலாஜி 6000 ரூபா கொடுத்து கோவை தெற்கில் அதிகமான முன்னிலை வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஓட்டப்படத்தில் அமமுக ஓட்டுக்கு 1500 ரூபாய் கொடுப்பதற்கு வச்சிருந்த 15 லட்சம் ரூபா ஒரு இடத்துல பிடிபட்டிருக்கு. இந்த பக்கம் காரைக்குடியிலையும் அமமுக தேர்போக்கி பாண்டி குரூப் வந்து ஒரு இடத்துல பிடிபட்டிருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி வகையராவும் 1000 ரூபா வச்சு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த பணம் வந்து கார்த்திக் அலுவலகத்தில் பிடிபட்டிருக்கு. பெண்ணாகரத்தில் 300 ரூபா ஓட்டுக்குன்னு சொல்லி யோக்கியன் பக்கா மாசு விஜய் 300 ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் திமுக, அதிமுக, தாவேகா, அதாவது ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி வாக்கிற்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் உரிமையை விற்க மாட்டோம், எங்கள் வாக்களை விற்க மாட்டோம், தங்கம் போன்ற வாக்களை தவிட்டுக்கு வாங்க மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடும் தேச துரோகி அப்படிலாம் வசனம் பேசிட்டு வாக்கிற்கான பணம் நேற்று இரவில் தொடங்கி கொடுக்கப்படுது. இன்னைக்கு இரவு அதிகப்படியாக கொடுக்கப்படும். நாங்கள் நல்ல வேலை பார்க்குறோங்க, என்ன களத்தில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். என்ன ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? நாங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம்ல, பட்டுவாடை நடந்து டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு, எல்லாம் ஒழுங்காக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் தேர்தல் வேலையாக திராவிட கட்சிகளும் தாவேக்காவும் அதை பார்க்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னா அபிஷியலாக தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லியிருந்தாலும் வாக்கிற்கான பணம் கொடுக்கப்படுது. இன்னும் பல இடங்களில் இன்னைக்கு இரவுக்குள்ள தாவேக்கா கொடுக்கறதுக்கான வேலைகளில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம்னா, இந்த 3 கட்சிகளுக்கு மத்தியில் ஓட்டுக்கு ₹1 காசு இது வரைக்கும் நடந்த 2016 பிறகான தேர்தல்களில் எந்த இடத்தையும் நாம் தமிழர் கட்சி வாக்கிற்கு பணம் கொடுத்தாங்க, மக்களை அழைச்சிட்டு வர பணம் கொடுத்தாங்க, வாக்குச்சாவடி முகவருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற எந்த செய்தியுமே இல்லை. நீங்க செய்தியாளர் பேசினாரு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தலை மிக நேர்மையாக மிக உண்மையாக அணுகியது. ஆனால் நேர்மைக்கும் உண்மைக்கும் மக்கள் பரிசளிப்பார்களா, மக்கள் வாக்களிப்பார்களா, நேர்மையும் உண்மையும் இங்கே இருக்கா அப்படிங்கிறதும், நேர்மையான உண்மையான வாக்காளர்கள் எத்தனை பேரும் அப்படிங்கிறதும் இந்த தேர்தல் தெரிஞ்சிடும். எல்லாரும் நல்ல கண்ணு இறந்த பிறகு எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இறந்த பிறகு நல்லவன்னு கொண்டாடுறது முக்கியம் இல்லை, இறந்த பிறகு ஐயோ நல்ல கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. இருக்கும் போதே இது உண்மையிலே தமிழ்நாட்டில் நேர்மையான நல்லவர்கள், வாக்கிற்கு பணம் வாங்காத நல்லவர்கள், நேர்மையான உண்மையான அரசியல் வரணும்னு நினைக்கக்கூடிய எத்தனை பேர் தாங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமே. ஏன்னா தற்குறிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிட போகுது இந்த தேர்தலில், விஜயினால தெரிஞ்சிட போகுது. நல்லவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ் தேசியவாதி எத்தனை பேர் இருக்காங்க, உண்மையான கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக ஒரு மாற்று அரசியலுக்காக வாக்கு செலுத்தக்கூடிய எத்தனை பேர்கள் தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு மேல ஒரு மனுஷனால உழைக்கவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட 2010 ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இந்த 2026 இந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் 180 வகையான போராட்டங்கள்ல சீமான் களத்தில் நின்றுருக்காரு. அதை சொன்ன நேரம் பத்தாது. ஏன்னா ஒரு தலைவன் நடந்து கொண்ட 4-5 போட்ட சொன்னால் நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு 180 போராட்டங்களில் கலந்து கொண்ட ஒரே ஒரு அரசு கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியாறு, காவிரி இதெல்லாம் சாதாரணமாக எல்லாரும் போராடுறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கொண்டு எல்லா களத்திலும் நின்ற ஒரு தலைவன் அண்ணன் சீமான். இந்த தேர்தல் பரப்புரையில் 2010 தொடங்கி 2026 வரைக்கும் 180க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் அப்படின்னா, இந்த தேர்தல் பரப்புரையில் மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி மார்ச் 21 காரைக்குடியில் மாலை 6 மணிக்கு முடிக்கிறாரு. 6:05 5 நிமிஷம் வழக்கம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் பரப்புரையிலே வந்து அதிகப்படியாக பேசியதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதுக்கு 18 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ மார்ச் மாதம் 23ஆம் தொடங்கி ஏப்ரல் 21 மாலை 6 மணிக்கு காரைக்குடியில் முடிவிட்டது தொடங்கி 179 பொதுக்கூட்டங்களில் அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டிலேயே அதிகமான தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு பேசிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 118 கூட்டம்னு சொன்னாங்க. அவர் 6 மாசமா பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. ஐயா ஸ்டாலின் வந்து 100 கூட்டம்னு சொன்னாங்க. அது அந்த அவர்களோடு ஒப்பிடும்போது அதிகப்படியான கூட்டங்கள் கலந்து கொண்ட தலைவர் அண்ணன் சீமான்.
பக்கா மாஸ் தானே கேட்குறீங்க? மொத்தமாக 80 நிமிடங்கள் பேசியிருக்காப்புல. அண்ணன் சீமான் 10,780 நிமிடங்கள். எவ்வளவு? 10,780 மினிட்ஸ். 10,780 நிமிடங்கள் ஒரு தலைவன் பேசியிருக்கிறான் இந்த ஒரு மாதத்தில். கிட்டத்தட்ட 9,678 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுடைய வடக்கு தெற்காக, தமிழ்நாட்டின் மேற்கு கிழக்காக, குறுக்கு வெட்டாக தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் பயணப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு புதிய கருத்துக்களை, என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும், என்னுடைய கனவு என்ன, நான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி பண்ணுவேன், எப்படி விவசாயத்தை மேன்மைப்படுத்துவேன், எப்படி ஆடு மாடு மேய்த்தலை ஒரு தொழிலாக மாற்றுவேன், எப்படி வேளாண்மையை சிறக்க செய்வேன், ஏரி குளங்களை எப்படி உருவாக்குவேன், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அப்படின்னு அவர் சொல்லாத தொழிலே இல்லை. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு கனவு உருவாகுது அப்படின்னா சரியா 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எங்கேயோ போகும். மிகப்பெரிய ஒரு பசுமை பொருளாதாரத்தின் மூலமாக தமிழ்நாட்டுடைய கடனையும் அடைத்து புதிதாக கடன் வாங்காத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற முடியும் 5 ஆண்டுகளில். இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு கிடைக்குதுன்னா பசுஞ்சோலையாக தமிழ்நாடு மாறிடும். கல்குவாரி குறித்து, இயற்கை வளங்கள் குறித்து, கனிம வளங்கள் குறித்து பேசினார். அது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசியல தேர்தல் மேடைகளில் எந்த கட்சி தலைவனும் சொல்லாத துணிவோடு தேவேந்திர குல வேளாளருடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்து தேர்தல் மேடையில் பேசியிருக்கிற ஒரே தலைவர். நீ என்னை எதுக்கு பட்டியல் வச்சிருக்கிற, என்னை எதுக்கு ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்ற, பட்டியலிருந்து வெளியேற்று, நான் ஏதோ ஒரு பிரிவில் இருந்து போறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தேவேந்திர குல வேளாளருடைய பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேசுறாரு. பிரமலை கல்லூருடைய சாரி நில மீட்பு, ஜாரி நிலம் சொல்லி வெள்ளக்கார காலத்தில் எப்படி இங்கே பஞ்சமி நிலம் இருக்கிறதோ பறையசுவங்களுக்கு, அப்படி பிரமலை கல்லூருக்கான ஜாரி நில மீட்பு 36,000 ஏக்கர், அது குறித்த சீமான் பேசியிருக்காரு. அதே போல பட்டியல் பழங்குடியாக இருக்கக்கூடிய பறைய சமூகம், ஆதி தமிழ்குடி பறைய சமூக மக்களுடைய பஞ்சமி நில மீட்பு குறித்து தேர்தல் மேடையில், சும்மா தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் பேச வர பறையர் சமூக மக்களுக்கான இது சாதி பறையர் அல்ல, ஆதி பறையர் பொது தொகுதியில் 7 இடங்களுக்கு கொடுத்ததை தாண்டி அவர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்து ஒரு தலைவர் பொது மேடையில் பேசுறாரு. வேளாண் நிலம் மீட்பு மேய்ச்சல் சமூகத்திற்காக, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மேய்ச்சல் சமூகத்திற்காக மேடையில் நான் வந்தால் இப்படி மேய்ச்சல்களை உருவாக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக, மாடு மேய்க்கக்கூடிய மேய்ச்சல் நில மக்களுக்காக மேடையில் பேசியிருக்காரு. எல்லா கட்சத்தையும் மீட்போம், மீனவர்களுக்கு மானியம் கொடுப்போம், மீனவர்களுக்கு போனஸ் கொடுப்போம், மீனவர்களுக்கு பெட்ரோல் டீசல் கொடுப்போம், இப்படி தான் பேசுவாங்க. நான் வந்தால் நெய்தல் படையை கட்டுவேன், என் மீனவன் ஒரு மீனவனை தொட்டாலும் இலங்கை அரசு எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், நான் வந்தால் தொட மாட்டான், கச்சத்தீவை மீட்பேன் என்று பேசிய, பொது மேடையில் பேசிய, தேர்தல் மேடையில் பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். இப்படி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான சமூக பிரச்சனைகளை நீண்ட காலமாக அந்த மக்கள் வகித்துறக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசின ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். பொது மேடையில் மறக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இரட்டமலை சீனிவாசனாரை, அயோத்தாச பண்டிதரை, முத்துராமலிங்க தேவரை, காமராஜரை, கக்கனை, ஜீவானந்தத்தை, சிங்காரவேலரை, கலியபெருமாளை, தமிழரசனை, புலித்தேவனை, மருதுபாண்டியை, வேலுநாச்சியாரை எந்த தலைவனும் பேசலை. பேச வேண்டிய தேவையும் இல்லை. அவங்களெல்லாம் பேசி எதுக்கு ஓட்டு வாங்கணும்? அவங்களெல்லாம் பேசி ஓட்டா விழப்போகுது? அவங்களெல்லாம் பேசி என்ன தேவை இருக்குது? பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போவோம். எதுக்கு புலித்தேவனும், மருதுபாண்டியும், வேலுநாச்சியாரையும், எதுக்கு முத்துராமலிங்க தேவரையும், காமராஜரையும், கக்கனையும், எதுக்கு ஜீவானந்தையும், சிங்காரவேலரையும், எதுக்கு இரட்டமலை சீனிவாசனையும், அயோத்தாச பண்டிதரையும், எதுக்கு அழகமுத்துக்கோடையும், தீரன் சின்னமலையும் எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் இவர்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இப்படியெல்லாம் நேர்மையாக இருந்திருக்கிறான், இப்படிலாம் நாட்டுக்காக உழைச்சிருக்கிறான், இப்படிலாம் தூக்கில் தொங்கியிருக்கிறான், சொத்தை அம்பட்டையும் விற்று நாட்டுக்காக போராடிக்கான் வாவு சிதம்பரனாரு அப்படின்னு பல மேடைகளில், தேர்தல் மேடைகளில் தமிழ் முன்னோர்களை, நேர்மையான முன்னோர்களை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லி பேசிய ஒரே தலைவர். ஓட்டுக்காக பேசலை, வாக்குக்காக பேசலை, வரலாறை பேசுவதற்காக பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். மார்ச் 23 வீட்டிலிருந்து கிளம்பி திருத்தணியில வழிபாடு நிகழ்த்தி பரப்புரை தொடங்கின சீமான் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்கல. இப்போது 34 நாட்கள் பரப்புரையில் வெறும் 10 நாள் மட்டும் பரப்புரை. அதில் 6 நாள் தான் 6 நாள்லையும் 10 நிமிஷம் பேச்சு, 6 மணிக்கு மேலே பேசுறது கிடையாது. ஒரு ஊடகத்தை கூட சந்திக்காத ஒருத்தரை தலைவன் ஒரு கூட்டம் கொண்டாடுது. ஒரு ஊடகத்தை சந்திக்கல, ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல, ஒரு யூடியூப்பை பார்க்கல, ஒரு நேஷனல் மீடியாவை பார்க்கல. இந்தியாவிலே நேஷனல் மீடியா போய் இவரை பார்த்து அந்த நேஷனல் மீடியா இவர் சொன்னதை வெளியே சொல்லிச்சு. ஆனால் நேஷனல் மீடியாவை அவர் சந்திக்கல.
யாரு? விஜய். நேஷனல் மீடியாவையோ உள்ளூர் மீடியாவையோ எந்த மீடியாவையும் சந்திக்காம 10 நாள் பரப்புற, அதில் 6 நாள் பேச்சு, அதுலேயும் 10 நிமிஷம் பேச்சு, 6 மணிக்கு மேலே பேச மாட்டார். சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு எங்கே ஏர்போர்ட் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஓடி போயிடுவார். 178 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி, சில தொகுதியில் ஒன்றாக இணைத்து எல்லா மாவட்டத்தையும் எல்லா பாராளுமன்ற வாரியாக சட்டமன்ற வாரியாக குறுக்கை மறுக்கையும் போய் தன் தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணி ஒருத்தர் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டிருக்காரு. இங்கே எங்கேயுமே பயணப்படாத ஒரு சோம்பேறியாக விஜய் உற்சாகமாக மார்ச் 23 தொடங்கி உடல்நல தொண்டை பேச முடியல, வெறும் காத்து மட்டும் தான் வருது. அலைவரிசையெல்லாம் பேசும்போது காத்து மட்டும் தான் வருது, பேச்சே வரல. ஆனாலும் மேடைக்கு போனால் ஒரு ஆவேசம். இறுதி நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காம, ஒரு நாள் கூட சோர்ந்து படுக்காம, வெயிலுடைய தாக்கத்தை தொடர்ச்சியாக பகல் முழுக்க வெயிலின் தாக்கத்தில் கை முழுக்க புண்ணாயிருச்சு. ஒரு நாள் வெயிலுனாலே நமக்கு வந்து இதாகிடுதுல. ஒவ்வொரு நாளும் அந்த உச்சி வெயில் காலைல 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் அந்த வெயிலில் நின்று கை முழுக்க இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, புண்ணாயிடுச்சு. தேங்காய் எண்ணெயை போட்டுக்கிட்டு கையை முழுக்கு சட்டையை போட்டு மறைக்கலை, கிரீமை தடவிட்டு வரலை, கூலிங் கிளாஸை போடலை, சொகுசா சார்ட்டர்ட் ஃபிளைட்லையோ கேரவன்லையோ வந்து சொகுசா உட்காந்துக்கலை. மக்களுக்காக ஒரு தலைவன் எல்லாத்தையும் கொண்டு போய் தன்னுடைய உழைப்பினுடைய உச்சத்தை, தன் உழைப்பினுடைய உச்சத்தை கொடுத்தாரு. போராட்ட களத்தில் நின்று இந்த பரப்புரை களத்தில் கிட்டத்தட்ட நேஷனல் மீடியாவுக்கு மட்டும் 10 மீடியா, NTTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ANI, அதே போல் வந்து APP நாடுன்னு பல்வேறு நேஷனல் மீடியாஸ், தமிழ்நாட்டுடைய புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி அப்படின்னு சொல்லி உள்ளூர் மீடியாக்கள், பிகினர்ஸ் போன்ற யூடியூப் சேனல்கள் எல்லாரும் யார் இன்டர்வியூ கேட்டாலும் யார் நேர்காலம் கேட்டாலும் நேரம் இருந்தால் கொடுக்க மறுக்கலை. மேடையை விட்டு இறங்கி இன்டர்வியூ உடனே கேட்குறாங்க. செட் பண்ணி எடுக்கப்பட்ட இன்டர்வியூஸ் கிடையாது, பிளான்ட் இன்டர்வியூஸ் கிடையாது. அந்த மேடையை விட்டு இறங்கின உடனே கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாரு. திருப்பி போகும்போது இன்னொரு தொலைக்காட்சிக்கு பதில் சொல்லிட்டு போகிறாரு. ஏர்போர்ட்டில் எந்த இடத்துல பத்திரிகையாளர் எடுத்து மைக்கு நின்றாலும் தமிழ்நாட்டில் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய, அதுக்கான தீர்வை சொல்லக்கூடிய, என்னுடைய ஐடியாலஜி என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என் அரசியல் என்ன என்று பேசக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான். ஆனால் இங்கே ஒரு கூட்டம் பத்திரிகையாளரை சந்திக்காம, பத்திரிகையாளர் பார்த்தா பயந்து ஓடி கேட்டால் பத்திரிகையாளர் ஏன் சந்திக்க மறுக்கிறாருன்னு கேட்டால் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு அவசியம் இல்லையே. பத்திரிகையாளரே சந்திக்காத ஒருத்தர் அவர் என்ன மாதிரியான கனவு கண்டிருக்காரு, என்ன அவர் மண்டைக்கில் இருக்கு, அவர் மண்டைக்கில் ஏதாவது இருக்கான்னு எப்படி தெரியும்? எழுதி கொடுப்பதை வந்து வாசிப்பது தலைவனா, இல்லை மனதில் இருப்பதை மக்கள்கிட்ட பேசுறவன் தலைவனா? உண்மையிலே சில ஊடகவியலாளர்கள், சில நெறியாளர்கள், சில ஊடகங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். பணம் கொடுத்தால் மட்டும்தான் இன்டர்வியூஸ் போடுவாங்க, பேக்கேஜ் வச்சு தான் மீடியா நடத்தப்படுது அப்படிங்கிற காலகட்டத்தில் மிக நேர்மையாக சில ஊடகங்கள் சீமானுடைய பேச்சுக்களை, நாம் தமிழர் கட்சியுடைய மற்ற பொறுப்பாளருடைய பேச்சுக்களை, வேட்பாளர்களை, வேட்புமனு தாக்கலை எடுத்து வெளியே போட்டாங்க. எத்தனையோ ஊடகங்கள், நானும் ஹிமாயனும் போன கூட்டங்களில் பல ஊடகங்கள் அந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்தாங்க. பத்திரிகைகள், அச்சு ஊடகங்கள் நிறைய வெளிக்கொண்டு வந்தாங்க. அதே போல காட்சி ஊடகங்கள், யூடியூபர்ஸ், சமூக வலைதளங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ், இன்ஸ்டாகிராமில், சோசியல் மீடியாக்களுடைய தன்னார்வலர்கள் எந்த பணமும் வாங்காமல், ஒத்த பைசா வாங்காமல் இந்த இடத்துல சீமான் பேசுறாரு. இங்கே சீமான் இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு, சீமான்களை கூட்டம் கூடிச்சு, சீமானுடைய ஐடியாலஜி இது, சீமானுடைய தேர்தல் வரைவில் இப்படி சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இது பண்ண போகிறாங்க என்று தன்னெழுச்சியாக யாரும் போய் யாரையும் அப்ரோச் பண்ணலை. இன்ஸ்டாகிராமில் 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து மற்ற கட்சிகள் அவனை வாங்கி வீடியோ போட சொல்லுது. ஆனால் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கக்கூடிய இளைய தலைமுறை தன்னார்வமாக வந்து பேசிய ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. மனசாட்சியத்தை சொல்லலாம், எல்லாமே பெய்டு, முழுக்க முழுக்க காசு. வேட்புமனு தாக்கல் பண்ண போறதுக்கு காசு கொடுத்தாங்க, ஆட்களை கூட்டு போயிருக்காங்க. இந்த 3 பேருமே வேட்பாளருக்கு பிரச்சாரத்துக்கு போறாருல, அதுக்கு காசு. காலையில் 2 hours அதுக்கு 300 ரூபா போகணும். ஒரு ஏரியாவில் போய் குறிப்பிட்ட 2 தெருவை கொடுத்துருவாங்க, 2 தெரு முழுக்க துண்டறிக்கை கொடுக்கணும். துண்டறிக்கை கொடுப்பது கூட காசு கொடுத்தா தாவேகாவும் திமுகவும் அதிமுகவும் வேலை பார்த்துச்சு. இதான் உண்மை, இதான் யதார்த்தம். அப்புறம் சாப்பாடு, அப்புறம் சரக்கு, அது வேற விஷயம். அப்புறம் கூட்டத்தை வந்து உட்காரமா, அதுக்கும் ஆட்கள், அதுக்கும் காசு, எல்லாமே ஆர்கானிக்கு. நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துற விவசாயம் மட்டும் ஆர்கானிக் இல்லை, நாம் தமிழர் கட்சியுடைய பரப்புரை ஆர்கானிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் ஆர்கானிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு வர வியூஸ் ஆர்கானிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு வர லைக்ஸ் ஆர்கானிக்கு. எல்லாருமே இயற்கையாக, தன்னெழுச்சியாக, தன்னார்வமாக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஓய்வினுடைய உச்சம் ஒருத்தர் இருக்காரு, உழைப்பின் உச்சம் இல்லை, ஓய்வின் உச்சம். ஆனா உழைப்பின் உச்சம், உண்மையின் உச்சமாக அண்ணன் சீமான் நிற்கிறார். யாரை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க? மாற்று என்று நினைக்கக்கூடியவர்கள்
எது உண்மையிலே மாற்று என்று சிந்தித்து பாருங்க. இன்னும் சரியா ஒரு 12 மணி நேரம் கூட இல்லை. இது ஒரு கடைசி பதிவு தான். இதுக்கப்புறம் இந்த தேர்தல் பிரச்சாரம் குறித்து நீ பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது, வேலையும் இருக்காது. எல்லாத்தையும் மக்கள் மன்றத்தில் வெளிப்படைத்தன்மையோடு எடுத்து வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எளிய பின்னணி கொண்ட வேட்பாளர்களை முதலாக களத்திலிருக்கிறது. உசுரை கொடுத்து வேலை பார்த்துக்கிறான். ஒவ்வொரு வேட்பாளரும் முகம் கருத்து, கைகால்கள் கருத்து, பெரிய சில இடத்துல வாகனம் போகிறதுக்கு பரப்புரை வாகனமே இல்லை, நடந்தே பரப்புரை பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் வாகனம் போகாத இடங்களில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. 30 நாளும் 35 நாளும் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிடங்களில் தூங்கிக்கிட்டு எந்த பணமும் இல்லாமல் ஒரு கட்சி தன் கையை காசை போட்டு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து மக்கள் கொடுக்குற உண்டியல் காசில் ஒரு கட்சி நடத்தப்படுது. தமிழ்நாட்டு அரசியலில் உண்மையிலே மாற்றம் வரணும், நல்லவங்க அரசியலுக்கு வரணும், நேர்மையானவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருப்பதாக நான் நம்புகிறேன். ஏன்னா முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த முறை அடைந்த வளர்ச்சியை போல, இந்த முறை அடைந்த ஊடக வெளிச்சத்தை போல, இந்த முறை அடைந்த மக்கள் எழுச்சியை போல இதுவரைக்கும் நடந்ததில்லை. நான் 16, 19, 21 24 நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துருக்கேன் களத்தில். அந்த களத்தை விட இந்த களம் மாறி இருக்கிறது. இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி கிடைக்கிற உற்சாக வரவேற்பு, ஊடக வரவேற்பு, சமூக வலைதள வரவேற்பு அது பன்மடங்காக பெருகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி குறித்து வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா, கருத்து கணிப்பு முழுக்க தாவேக தலைவர் விஜய் சொல்றாரு, அது கருத்து கணிப்பு இல்லை, அது காழ்ப்புணர்ச்சி கருத்து அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் உண்மையிலே அவங்களும் பணம் கொடுத்து தான் பெய்டு மீடியாக்களை வைத்து எழுத வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பணமே கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி பணம் கொடுத்துருந்தா 35% 40% எடுக்கணும் போடுறது கூட இங்கே ஆட்கள் இருக்கு. தனியாக உட்காந்து ஒரு 50 லட்சம் மொத்தமாக கொடுத்துட்டா ஒரு டிவி சேனலே நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி 234 தொகுதியிலையும் 25 விழுக்காடு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்காங்க, முன்னிலை இழுபறின்னு போடுறது கூட ஆட்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் செய்யலை. ஏன்னா இல்லை, அதுக்கு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கொடுக்க போகிறது இல்லை. பணத்தை கொடுத்தா அரசியல் பண்ணணும், பணத்தை கொடுத்தா ஓட்டை வாங்கணும், பணத்தை கொடுத்தா கூட்டத்தை சேர்க்கணும், பணத்தை கொடுத்தா வாக்குச்சாவடி முகவர் பண்ணணும், பணத்தை கொடுத்து தான் துண்டறிக்கை கொடுக்க வைக்கணும், பணத்தை கொடுத்து தான் அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் தேவையே இல்லை. நேர்மையான அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நேர்மையான அரசியல் பண்ணணும்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு பணத்தை கொடுத்து, ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து, துண்டறிக்கைக்கு பணத்தை கொடுத்து, வாக்குச்சாவடிக்கு பணத்தை கொடுத்துட்டா நீ வந்த பிறகு எப்படி நேர்மையான அரசியல் பண்ணுவ? அதுக்கிட்ட தகுதியெல்லாம் போயிருத. இயற்கை விவசாயம் பண்ணுறேன், ஆனால் என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்துல மட்டும் நான் கொஞ்சம் செயற்கை உரத்தை போட்டுக்கிறேன், நான் வளர்ந்ததுக்கப்புறம் இயற்கையாக மாற்றிக்கிறேன், இப்போ செயற்கையாக கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? முதல்ல பூச்சிக்கொல்லி இல்லாத ஒரு இயற்கை மருத்துவம் பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணணும்னா நிலத்தை பண்படுத்தணும். நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் நிலத்தை பண்படுத்துகிறது, தூவி இருக்கிறது. நல்ல தூய விதைகளை தமிழ்நாடு முழுக்க தூவி இருக்கிறது. அந்த விதை முளைக்குமா முளைக்காதா என்பதை காலம் பதில் சொல்லும். இதுவரைக்கும் பயிற்சி, முயற்சி, மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் பயிற்சி, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்ந்து முயற்சின்னு சொல்ல போதா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. நேர்மையாக இந்த களத்தில் நின்றுருக்கோம், நேர்மையாக உழைச்சிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் 1000 கருத்துக்களை, இவங்கிட்ட பணம் வாங்கிட்டா அவன்கிட்ட பணம் வாங்கி எல்லாரையும் பற்றி பேசியிருக்கிறோம். எந்த சமரசமும் இல்லை. என் காருடைய கொடி உடைக்கப்பட்டுச்சு, என் கார் தாக்குதல் உள்ளாக்கப்பட்டுச்சு, தொடர்ச்சியான விமர்சனங்கள், எதை பற்றி கல்குவாரி முதலாளியுடைய மிரட்டல், பல கட்சி மிரட்டல், பேசிக்கிட்டு இருக்கும்போது திமுக அதிமுக மிரட்டல் எல்லாம் நடந்துச்சு. அதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்கள் மன்றத்தில் தமிழ்நாடுடைய வரலாறு தொடங்கி, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தொடங்கி, பிரச்சனைக்கான தீர்வு தொடங்கி, நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறது வரைக்கும் ஒரு நடிகனை நம்பி இளைய தலைமுறை நாசமாக போயிடக்கூடாது என்கிற வருத்தம் தொடங்கி எல்லாத்தையும் மிக நேர்மையாக, ஆணித்தரமாக, உண்மையை உறக்க உறுதியாக இறுதி வரை எடுத்து வச்சுக்கிறோம். அண்ணன் சீமான் தன் உழைப்பினுடைய உச்சத்தை, தன்னுடைய உண்மைத்தன்மையுடைய உச்சத்தை, தன் தமிழ் தேசிய அரசியல் கனவை மொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இறக்கி வச்சிருக்காரு. மக்களரசு.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவு என்பது அது ஒரு கட்சியின் கனவல்ல, ஒரு தேசிய இனத்தின் கனவு. அது வெறும் தமிழ்நாட்டுக்கான செயல்பாட்டு வரைவு மட்டும் கிடையாது, உலகம் முழுமைக்கும் கூடிய எந்த நாட்டில் கொண்டு அதை வச்சாலும் அது பொருந்தும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த 2500, இந்த 8000, இந்த டோக்கன் சிஸ்டம், இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அது குறிப்பிட்ட இதுக்கு பொருந்தும். ஒரு முல்லை பெரியார் இஷ்யூவோ இல்லை காவிரி இஷ்யூவோ இல்லை ஒரு பாலாட்டு பிரச்சனையோ அது ஒரு மாநிலத்துக்கு பொருந்தும். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு இருக்கு இல்லையா, நாம் தமிழ் ஆட்சிக்கு வரைவு அது தமிழ்நாட்டுக்கானது மட்டும் கிடையாது. நீங்கள் உலகத்தில் எங்கே கொண்டு போய் ஒரு 2 கோடி 3 கோடி வாழக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை வச்சாலும் அது அந்த நிலத்துக்கு பொருந்தும். ஏன்னா அது ஒரு தேசிய இனம் எப்படி இருக்கணும், ஒரு நிலம் எப்படி இருக்கணும்,
அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளத்தை வைத்து எப்படி பொருளாதாரமாக மாற்றுறது, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக மக்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பை கொடுப்பது, அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக அந்த மக்களை எப்படி ஒரு தற்சார்பான வாழ்க்கையை வாழ வைப்பது, எப்படி கல்வி இருக்கணும், எப்படி மருத்துவம். இது தமிழ்நாட்டுக்கான கல்வியோ தமிழ்நாட்டுக்கான மருத்துவமோ தமிழ்நாட்டுக்கான விவசாயமோ மட்டுமல்ல, உலகத்தில் எங்கே போய் வச்சாலும் அது பொருந்தும். அது தமிழ்நாட்டில் நாம் தமிழ் இருப்பதனால அதில் தமிழ்நாட்டுக்கான சில தேவைகளும் சில பிரச்சனைகளும் அதுக்கு தீர்வு இருக்குது. ஆனால் அது மொத்தமாக நீங்கள் யார் வேணாலும் அதை பயன்படுத்தி, இது ஒரு ஃபார்முலா. நாம் தமிழ்ச்சி அந்த செயல்பாட்டு வரைவு என்பது ஒரு ஃபார்முலா, அது ஒரு சூத்திரம். அதை யாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஒரு நாட்டுக்கு தான் பயன்படுத்தணுமா? இல்லை, அது ஒரு வீட்டுக்கும் பயன்படுத்த முடியும், ஒரு காட்டுக்கும் பயன்படுத்த முடியும். 100 ஏக்கர் இருக்கா, இந்த செயல்பாட்டு வரை வச்சு இந்த 100 ஏக்கரில் நாம் ஒரு தற்சார்பான வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஒரு கிராமம், ஒரு பேரூராட்சி, ஒரு நகரம், ஒரு மாநகராட்சி, ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம், ஒரு நாடு, எதையும் இந்த செயல்பாட்டு வரைவின் மூலமாக மாற்ற முடியும் என்கிற மிகச்சிறந்த கனவு, ஒரு பெரிய விசன். அது உங்களுக்கு தூங்கும் போது வருவதில் கனவு, உங்களுக்கு தூங்க விடாமல் உற்சாகமாக வேலை செய்ய வைப்பதே கனவுன்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் சொன்னது போல ஒரு பெரும் கனவை, ஒரு இனத்தின் கனவை அண்ணன் சீமான் கண்டு அதை டிராஃப்டாக கொடுத்துருக்காரு. அதை படித்து பார்த்த யாரும் சீமானை தாண்டி வேற யாரையும் சிந்திக்க மாட்டாங்க. அரசியல்ல எதுக்குப்பா கொள்கை, தேர்தல் எதுக்குப்பா கொள்கை, வாக்கு வாங்க ஏன்பா கொள்கை அப்படின்னு நிற்கிற கட்சிகளுக்கு மத்தியில் கொள்கையை மட்டும் முன்னிறுத்தி அதை சின்ன சமரசம் கூட இல்லாமல் ஐடியாலஜியை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு கட்சி இந்த களத்தில் உறுதியாக நின்றுக்கிறது. இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இந்த கட்சி உறுதியாக நிற்கும். அண்ணன் சீமான் சொன்னார், என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் யாராலும் தடுக்க முடியாதுனார். ஆனால் இந்த முறை அண்ணன் சீமானின் வெற்றியும் தடுக்கவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது. மக்கள் அநியமாக இருக்கிறான். படித்தவர்கள், இளைஞர்கள், நல்லவர்கள், உண்மையான தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்போதும் அண்ணன் சீமானின் பக்கம் நிற்பார்கள். அதற்கு இந்த தேர்தல் ஒரு முத்திரையாக, அச்சாரமாக, ஒரு அடித்தளமாக இருக்கும். முதல்ல நீங்கள் நான் எந்த கட்சிக்கும் வாக்கு செலுத்தலாம், அது அவருடைய உரிமை. நம்ம யாரையும் இந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணுங்கிற சொல்லுகிற இது கிடையாது. ஆனால் வாக்கு செலுத்தணும். முதல்ல இங்கே 100 விழுக்காடு வாக்குப்பதிவு வரப்போகுது, அது என்னால் தான் வரப்போகுதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எஸ்ஐஆரில் இறந்தவர்கள், எஸ்ஐஆரில் ஊருக்கு வெளியே போனவங்க, டபுள் என்ட்ரி இருந்தவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. அதனாலே தமிழ்நாட்டில் 85-90 விழுக்காடு வாக்கு வரப்போகுது. நான் வந்ததுனால தான் 90 விழுக்காடுன்னு சொல்லி பல பேர் இந்த காக்கா உட்கார படம்பளம் விழுந்த கதையாக எஸ்ஐஆரில் கழிக்கப்பட்டதுனால, நீக்கப்பட்டதுனால 90 விழுக்காடு வாக்கு வரும். வாக்குப்பதிவு நடைபெற இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் வாக்கு செலுத்துங்க, நேர்மையான முறையில் வாக்கு செலுத்துங்க, உண்மையான முறையில் வாக்கு செலுத்துங்க. யார் தமிழ்நாட்டை உண்மையிலே மாற்ற முடியும், யார் உங்களுக்காக உழைப்பார்கள், யார் உங்களுக்காக உறுதியாக நிற்பார்கள் என்பதை ஒரு முறை சிந்தித்து, இவன் நல்லா ஆடுவான், நல்லா பாடுவான், நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா பேசுவான், நல்லா பளிச்சுன்னு இருப்பான், நல்லா கலராக இருப்பான், அழகாக இருப்பான், கிரேஸு, அவன் பெரிய ஆளுமை, டேலண்ட்டுக்காக ஓட்டு போடாதீங்க, அவனுடைய விஷனுக்காக ஓட்டு போடுங்க. ஆளுமைத்தன்மை என்பது வேறு, ஆட்சி முறை என்பது வேறு, டேலண்ட் என்பது வேறு. டேலண்ட்டுங்கிறது நடிப்பு டேலண்ட்டு, டான்ஸு டேலண்ட்டு, பேசுகிற கூட பெரிய டேலண்ட் தான். அதுக்காக மட்டும் போடக்கூடாது. இவர் வந்தால் இதெல்லாம் சரியாமல், அந்த பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குமா, உண்மையாக இருப்பாங்களா, உழைப்பாங்களா, மக்களுக்காக சோம்பி படுப்பாங்களா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுங்க. முதல்ல எல்லாரும் ஓட்டு போடுங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிற இந்த ஜனநாயகத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ